சப்பாத்திக்கு கிரேவி செய்ய டைம் இல்லாதப்ப இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு பவுலில் ஒரு சின்ன வெங்காயமோ ஒரு பெரிய வெங்காயமோ எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கப் முளைக்கட்டின பயிரையும் போட்டுட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அது கூடவே தண்ணியே இல்லாத கெட்டியாக இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி தயிர் இல்லைன்னா ஒரு கப் தயிரை நல்லா காட்டன் துணியில் வடிகட்டினீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கெட்டியான தயிரை மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே அரை எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சமாக ஒரு 2 to 3 ட்ராப் எலுமிச்சம்பழ சாறு மட்டும் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், நம்மளோட ஸ்ப்ரெட் ரெடி. இதை சப்பாத்தியில் வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கு வேணால் கொடுத்து விடலாம். நீங்கள் ஜாமெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வயிறு நல்லா ஃபில் ஆகும். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி